வணக்கம் பாபி சவி பேங்கிங் ஸ்குவாட். இந்த வீடியோ வந்து ஒரு லாங் வீடியோவாக தான் இருக்க போகுது. ஸோ ஆல் டைப்ஸ் ஆஃப் பார் கிராஃப் டிஐ வந்து நான் இன்னைக்கு உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ், டைரக்ட் வேல்யூஸ், டிஃபரன்சஸ் கொடுத்துருப்பாங்க, ஆவரேஜ் இருக்கும், இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் பேஸ் பண்ணியிருக்கும், பார் கிராஃப் அண்ட் டேபிள் ரெண்டு சேர்ந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, அண்ட் பார் கிராஃப் ப்ளஸ் நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன் கம்பெனி ஏபிசியில் மட்டும் விமன் வந்து ஜாஸ்தியாக இருக்காங்க, டி அண்ட் இல வந்து மேல் தான் ஜாஸ்தியாக இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சில நோட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க பார் கிராஃபில். அண்ட் ஹரிசாண்டல் பார்ஸ் இருக்கும், விச் இஸ் நத்திங் பட் பார் கிராஃப்னா நம்ம எப்போவுமே வந்து வெர்டிகலாக பார்ப்போம், இது வந்து ஹரிசாண்டலாக இருக்கும். அண்ட் அது ஒரு டைப், அண்ட் ரேஷியோ வச்சு ஒரு டைப். ஸோ இந்த மாதிரி எல்லா டைப்ஸுமே வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோல இந்த 9 to 10 டைப்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரே வீடியோல பார்க்க போறோம். அண்ட் உங்களுக்காக நான் ஒரு 50 செட்ஸ் ஆஃப் பார் கிராஃபுடைய பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன மாடல் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்துடலாம். ஓகே, எஸ், ஃபர்ஸ்ட் வந்து இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டைரக்ட் வேல்யூ பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து எந்த டைப்ல வரும் அப்படின்னா டைரக்ட் வேல்யூல வரும். ஓகே, ஸோ இது வந்து எதுல வரும் அப்படின்னா டைரக்ட் வேல்யூல வந்து உங்களுக்கு வரும். வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. மினிமம் ப்ரொடக்ஷன் அண்ட் மேக்ஸிமம் ப்ரொடக்ஷன் இன் எனி ஆஃப் தி கிவன் இயர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2:3. அதாவது ஒன்றும் இல்லை, இதுல எந்த இயர் வந்து வேணாலும் நீங்க கம்பேர் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து எனி ஆஃப் தி கிவன் இயர்ஸ், எந்த இயர் வேணாலும் நீங்க கம்பேர் பண்ணிக்கலாம். பட் மினிமம் ப்ரொடக்ஷன் மேக்ஸிமம் ப்ரொடக்ஷனுடைய வேல்யூ வந்து 2:3 இருக்கும். அப்போ ஏல இருக்கக்கூடிய மினிமம் ப்ரொடக்ஷன் என்னது 40, மேக்ஸிமம் ப்ரொடக்ஷன் என்னது 60. 2:3 இருக்குதா? எஸ் இருக்குது. இந்த இது ஏல வருது. அண்ட் இதுல மினிமம் ப்ரொடக்ஷன் என்னது 40, மேக்ஸிமம் ப்ரொடக்ஷன் என்னது 70. அப்போ என்ன ரேஷியோ வருது? 4:7 வருது. சோ இது வராது. இதுல மினிமம் ப்ரொடக்ஷன் சி ல என்னது இருக்குது? மினிமம் ப்ரொடக்ஷன் 30, மேக்ஸிமம் ப்ரொடக்ஷன் என்னது 40. அப்ப வேல்யூ என்னது 3:4. சோ இதுவும் வராது. டி ல பாருங்க, மினிமம் ப்ரொடக்ஷன் எவ்வளவு 40, மேக்ஸிமம் ப்ரொடக்ஷன் எவ்வளவு 80. சோ 40:80 அப்படினா 1:2. சோ இந்த வேல்யூவும் வராது. அண்ட் இ ல மினிமம் ப்ரொடக்ஷன் எவ்வளவு 50, மேக்ஸிமம் ப்ரொடக்ஷன் எவ்வளவு 90. சோ 50:90 5:9. சோ இதுவும் வராது. இதுல வந்து மினிமம் ப்ரொடக்ஷன் எவ்வளவு நம்மளுக்கு 30, மேக்ஸிமம் ப்ரொடக்ஷன் எவ்வளவுன்னு பாருங்க 45. ஸோ 30:45 எவ்வளோ வரும்? 15 டேபிளில் 2:3 வருமா? அப்போ எந்தெந்த இயரில் வந்து எந்தெந்த கம்பெனியில் இருக்குன்னா ஏ அண்ட் எஃப்லன்றது இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த கொஸ்டினுடைய அண்டர்ஸ்டாண்டிங். நல்லா பார்த்துக்கோங்க. மினிமம் ப்ரொடக்ஷன் அண்ட் மேக்ஸிமம் ப்ரொடக்ஷன் கேட்குறாங்க. அண்ட் எனி ஆஃப் தி கிவன் இயர், ஸோ எந்த இயரோட வேணாலும் நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். அதுதான் இதனுடைய அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆன்சர் வந்து பார்க்கலாமா? எஸ், ஆன்சர் வந்து பி தான். நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லிருக்காங்க? வாட் இஸ் தி ஆவரேஜ் ப்ரொடக்ஷன் ஆஃப் தி 2001 and 2002? ஸோ 2001 and 2002 உடைய ஆவரேஜ் ப்ரொடக்ஷன் கேட்குறாங்க. அப்போ ரெட் வேல்யூ எல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா? நான் வந்து ஜீரோலாம் கவுண்ட் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் 16 6 அப்படின்னு தான் எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? 6 12 12 + 4 16 16 + ஒரு 8 16 + ஒரு 8 24 24 + ஒரு 5 29 29 + ஒரு 4 வந்து எவ்வளோ அப்படின்னா 33. ஓகே, ஸோ இது வந்து ஒரு சைட் இருக்கட்டும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆவரேஜ் ப்ரொடக்ஷன் 2002. ஸோ 2002 இதை பாருங்க, என்னது 4 4 + 7 11 11 + எவ்வளோ இருக்குது எங்க பார்த்தீங்கன்னா தெரியும் 11 இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா 35 எடுக்கக்கூடாது, 3.5 எடுக்கணும். அப்பனா 14.5. ஓகே, ஸோ 14.5 14.5 + 7 வந்து 21.5 21.5 + 9 வந்து எவ்வளோ வரும்? 30.5 30.5 ஓட என்ன வருது அப்படின்னா 4.5 என்ன 35. ஓகே, 35. ஓகேவா? ஸோ இப்போ நல்லா பாருங்க, இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ 33 எத்தனை இயர் இருக்குது? 6 இயர் இருக்குது. இப்போ 33 நம்ம இப்போ என்ன பண்ணிக்கலாம்? ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் 35 எத்தனை இயர் கொடுத்துருக்காங்கன்னா, சரி எத்தனை கம்பெனி இருக்குது? 6 கம்பெனி இருக்குது. ஸோ இதையும் கேன்சல் அவுட் பண்ணுறப்ப நமக்கு ஆன்சர் என்ன வரும்னா 55 வரும். அண்ட் இதையும் நம்மளுக்கு கேன்சல் அவுட் பண்ணுறப்ப ஆன்சர் வந்து எவ்வளோ வரும்னா 5 8 48ல 8 டைம்ஸ் பேலன்ஸ் வந்து 2 இருக்குது. சம்திங் 3 வரும். ஓகேவா? 3 வந்துடும் நம்மளுக்கு. ஸோ 55 இது ரெண்டத்தோட டிஃபரன்ஸ் கேட்குறாங்க. அப்போ ரெண்டத்தோட டிஃபரன்ஸ் என்னது 3.3. ஆன்சர் இருக்கா? எஸ், ஆன்சர் வந்து 3.3 இருக்குது. இதுதான் வந்து செகண்ட் கொஸ்டின். அண்ட் தேர்ட் கொஸ்டின் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, the total production of company A ஒரு A type உடைய company is what percent of the total production of the E company உடைய total productionல எவ்வளவு percentage அப்படின்னு கேட்கலாம். ரெண்டத்தையும் total production தான். அப்ப இதோட total production எவ்வளவு? 60 40 100 150. A உடைய total production. அண்ட் வந்து என்ன கேட்கறாங்க? E உடைய company உடைய total production கேட்கறாங்க. 90 80 170 170 + ஒரு 50 வந்து எவ்வளோ? 220. ஓகே, ஸோ 220ன்றது எதோடது? ஈயோடது. இந்த ஈல இந்த 150 எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க. ஓகேவா? 0 0 கேன்சல் ஆயிடுது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 11 டேபிள்ஸ்ல அடிச்சு கொடுக்கலாம். அப்போ 2 டேபிள்ஸ்ல வந்து போறப்போ இங்கே 11 வரும், இங்கே 50 வரும். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்னா 750 வரும். அப்போ 11 டேபிள்ஸ்ல அப்படின்னு பார்க்குறப்போ இது எந்த வேல்யூக்கு பக்கத்தில் பார்க்குது? 6 டிஜிட்டுக்கு பக்கத்தில் இருக்கா? சாரி, இது எந்த வேல்யூக்கு பக்கத்தில் இருக்குது? நம்மளுக்கு 6ன்ற வேல்யூ பக்கத்தில் இருக்கா? 6 தானே வரும். ஓகேவா? ஸோ 66 ஃபர்ஸ்ட் வரும். நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன வரும்? பேலன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு 8 எது இருக்குமா? சாரி 9 இருக்குமா? அப்போ நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா ஒரு 8 வருமா? எஸ். திரும்ப 1 வரப்போ திரும்ப இன்னொரு பாயிண்ட் போட்டு நம்ம 9 எழுதுவோம். ஸோ இதுதான் நம்மளுக்கு ஆன்சர். ஸோ சி இருக்கா? எஸ், ஆன்சர் வந்து சி இருக்குது. இந்த மாதிரி நம்ம எழுதணும். இப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா 750/11 அப்படின்றது இருக்கா? இதை நம்ம கேன்சல் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் என்ன வேல்யூ வரும்? 6 தான் வரும். பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 9 இருக்கும். சாரி, பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? ஆமா 9 இருக்கும். அப்போ நம்மளுக்கு என்ன மினிமம் வேல்யூ வரும்? 8 தான் வரும். அந்த மாதிரி நம்ம போடணும். சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா இந்த இடத்துல 59 40 அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணிடலாம்? 6 தானே ஸ்டார்டிங் இருக்கு. அப்போ 6ன்றதை மார்க் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்றது தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the average production of ADE is approximately how much percentage of the average production of BEF? இப்போ நல்லா பாருங்க, நான் நோட் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இதோட வேல்யூ நான் நோட் பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் நான் நோட் பண்ணுறப்ப என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா இந்த வேல்யூவை நான் எழுதிடுவேன். சாரி கைஸ், இந்த வேல்யூ வந்து நான் என்ன பண்ணுவேன்னா கண்டுபிடிக்கிறப்ப நான் அந்த இடத்துல எழுதிடுவேன். ஓகே, இந்த இடத்துல நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? ஒரு 150 பார்த்தோமா? எஸ், ஒரு 150 பார்த்தோம். இங்கே வந்து நம்ம எவ்வளோ பார்த்தோம்? ஒரு 220 கிட்ட பார்த்துருப்போமா?
இது ஒரு நிமிஷம். எஸ் 220 தானே, 80 50 70 எஸ் 220 எஸ் கரெக்ட். இந்த இடத்துல நம்ம 220 பார்த்தோம். இந்த மாதிரி நான் பார்க்குறப்ப என்ன பண்ணிடுவேன், நோட் பண்ணிடுவேன். இப்போ ஏஇடி டியோடைய வேல்யூ என்னது 40 80 120 120 ப்ளஸ் ஒரு 70 190. ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்னப்பா வரும், 370 ப்ளஸ் ஒரு 100 எவ்வளோ வந்துச்சு, 470 ப்ளஸ் ஒரு 90 எவ்வளோ வரும் அப்படின்னா 560 வரும் இல்லையா? எஸ் 560 வந்துருச்சா? இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஆவரேஜ் பர்சன்டேஜ் ஆஃப் ஹவு மச், லைக் என்னதுன்னா ஏபி பேலன்ஸ் இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷனுடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இதனுடைய அப்ராக்சிமேட் வேல்யூ என்னது, ஆவரேஜ் ப்ரொடக்ஷன் என்னது, இதோட ஆவரேஜ் ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ 560/3 தான் இந்த 3 கம்பெனியோட ஆவரேஜ் ப்ரொடக்ஷன். அது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து இது கேன்சல் பண்ண முடியுதான்னு பாருங்க. இந்த மாதிரி கேன்சல் பண்ண முடியல அப்படின்றதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வேல்யூவை அப்படியே வச்சுக்கோங்க. எப்படியா இருந்தாலும் நமக்கு வேறு ஏதாவது ஒரு இடத்துல கேன்சல் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பிசிஎஃப் இதோடைய வேல்யூ வந்து நம்ம பார்க்கணும். இதோட வேல்யூ என்னது 40 60 100 170. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, சி 30 40 70 70 + 35 105. ஓகே, எஃப்ல என்ன கொடுத்துருக்காங்க 30 40 70 70 ஒரு 45 வந்து எவ்வளோ ஆகும் அப்படின்னா 115. ஸோ இது இப்போ எல்லாத்தையும் பண்ணுறப்போ 220 ப்ளஸ் ஒரு 100 எவ்வளோ வரும் அப்படின்னா 320 ப்ளஸ் ஒரு 70 வந்து எவ்வளோனா 390. இப்போ 390 ஆவரேஜ் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்க்குறப்போ 3 நம்ம டிவைட் பண்ணும். அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 130. ஓகேவா? ஸோ 130ல் இதோட ஆவரேஜ் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணுறப்ப நமக்கு எப்படி வரும்னா 560/3. இதுக்கு கீழே வேல்யூ 1 இருக்குன்னு அசியூம் பண்ணோம்னா இது ரெசிப்ரோக்கல்ல போகும் into 100. ஸோ 0 கேன்சல் ஆயிடும். அண்ட் அப்ராக்சிமேட் வேல்யூ தான் நம்மளுக்கு கேட்குறாங்க. ஜஸ்ட் அசியூம் தட் இந்த இடத்துல ஒரு 70 இருக்கிற மாதிரி அசியூம் பண்ணிக்கோங்க. சாரி 3 வச்சுக்கோங்க. கேன்சல் பண்ணுறப்ப எவ்வளோ ஆகும்னா 4 வந்து 42 வரும். அப்போ 5 வந்துச்சுன்னா 65. ஸோ இது பக்கத்தில் இல்லை. இந்த இடத்துல வந்து 57 இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம், 19 பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அசியூம் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல 13 இருக்குது, 190/13. ஸோ 13 வைக்கிறப்ப நமக்கு என்ன வரும், 1 வரும். பேலன்ஸ் 6 இருக்குது. இந்த இடத்துல ஒரு 4 கிட்ட வர மாதிரி ஒரு 5 கிட்ட வர மாதிரி அப்ராக்சிமேட் வேல்யூ வந்து அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்க்கலாம் 14 பக்கத்தில் ஏதாவது பர்சன்டேஜ் இருக்கான்னு. எஸ் 14 பக்கத்தில் இந்த வேல்யூ இருக்குது இல்லையா? 144. அதாவது நான் சொல்கிறேன் அப்ராக்சிமேஷன் கேட்டாங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி போடலாம். ஓகே, ஸோ எஸ் ஆன்சர் வந்து 144. ஓகே, நம்ம வந்து எக்ஸாக்டாக அடிச்சு கொடுக்கணும் கிடையாது. இதில் வந்து பாயிண்ட் எல்லாம் நமக்கு போட்டுருக்காங்க. நமக்கு அந்த மாதிரி எக்ஸாம்பிள் பண்ண முடியாது. அப்போ பக்கத்தில் இருக்கிற வேல்யூ நியர் பை வேல்யூ கோலாக்கி என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்த்து நம்மளுக்கு நியர் பை வேல்யூ 144 இருக்குது அப்படின்ற மாதிரி போடலாம். இதே 144 146 அப்படின்னு இருந்துச்சுன்னா எனக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அப்போ நான் கண்டிப்பாக என்ன பண்ணி தான் ஆகணும், ஓரளவுக்கு நான் டெசிமல் வேல்யூ வர அளவுக்கு போடணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் வந்து ரொம்ப கேப்ல இருக்குது. அப்போ நான் டேரக்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா 144 ஆன்சர் மார்க் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஆவரேஜ் ஆஃப் தி 3 highest productive. What is the average of the 3 highest productive who has maximum production in companies in lakh tons? என்ன இதோட கொஸ்டினோட அர்த்தம் அப்படின்னா வேல்யூ என்ன அப்படின்னா ஆவரேஜ் ஆஃப் தி 3 highest productive companies. ஸோ 3 highest productive companies உடைய ஆவரேஜ் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி அதில் டோட்டல் வந்து நாங்கள் நோட் பண்ணியிருந்தேன். அதில் ஹையஸ்ட் இந்த ஆறில் எது ஹையஸ்ட் 220 இஸ் த ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட், செகண்ட் ஹையஸ்ட் வந்து 190 அண்ட் தேர்ட் ஹையஸ்ட் வந்து 170. இப்போ இதோடைய ஆவரேஜ் வந்து எடுக்கிறோம். இப்போ இதோட ஆவரேஜ் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 3 நான் அந்த மாதிரிலாம் போட மாட்டேன். இது எல்லாத்துக்கும் காமனாக எது பக்கத்தில் இருக்குது நியர் பை வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 200 சொல்லலாமா, ஒரு 200 கூட வேண்டாம், ஒரு 180 வச்சுக்கலாமா? எஸ் 180 எல்லாத்தையும் ரெண்டுக்கும் பக்கத்தில் இருக்கா. 180 விட இந்த 170 எவ்வளோ கம்மியாக இருக்குது, 10 கம்மியாக இருக்குது. இது எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது, 10 ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் 240 இது வந்து எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது, 220 40 வந்து ஜாஸ்தியாக இருக்குது இல்லையா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த 10 கேன்சல் ஆயிடும். இப்போ இந்த 40 வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா 3 டிவைட் பண்ணுவேன். இப்போ இந்த 40 நான் 3 கேன்சல் பண்ணுறப்ப எனக்கு எவ்வளோ வரும்னா 13.33 சம்திங் வரும். ஓகே, அந்த 13.33 நான் ஆட் பண்ணேன்னா எனக்கு என்ன வரும் அப்படின்னா 193.33 வரும். இதுக்கு க்ளோசர் வேல்யூ என்ன இருக்குது, 193 இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து என்னதுன்னா 193. நான் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவேன். இந்த 190 + 170 + 220 390 + ஒரு 190 580 டிவைடட் பை 3 1 2 வரும், 9 வரும். பேலன்ஸ் வந்து எத்தனை இருக்கும் அப்படின்னா 1 இருக்கும். அப்போ 3 வரும். இந்த மாதிரி நான் போடாமல் என்ன பண்ணிடுவேன்னா இதே வந்து சின்ன வேல்யூவாக இருக்கு ஆட் பண்ணிட்டீங்க. இதே பிகர் வேல்யூவாக இருந்துச்சுன்னா நியர் பை வேல்யூ என்னன்னு பார்த்து இந்த டிவியேஷன் மெத்தட் மேத்தமெட்டிக் டாபிக்ல சொன்ன மாதிரி இந்த டிவியேஷன் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ நம்ம டைரக்ட் வேல்யூ வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் மாடல் வந்து என்ன அப்படின்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ப்ளூ கலர்ல இருக்கிறது இன்கம் அண்ட் ரெட் கலர்ல இருக்கக்கூடியது எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே, ஸோ இந்த இன்கம் போய் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் தான் நமக்கு என்ன வரும் அப்படின்னா கம்பெனிஸாக இருந்துச்சுன்னா ப்ராஃபிட் இருக்கும். இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ராஃபிட் பற்றி பேசியிருக்காங்க. இதே ஒரு பர்சனோட இன்கம் பர்சனோட மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு என்ன வரும்னா சேவிங்ஸ் இருக்கும், பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட் சர்ப்ளஸ். அதான் வந்து நம்ம எதை சேவிங் சொல்லுவோம் இல்லை ப்ராஃபிட் சொல்லுவோம் இல்லை நெக்ஸ்ட் இயர்க்கான இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க என்ன டேர்ம் பண்ணியிருக்காங்களோ அந்த டேர்ம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, நம்ம எப்படி இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு சம்மா கொடுத்தா நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம். இங்கே ஒரு பார் கிராஃபா நமக்கு கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். இந்த வேல்யூஸ்லாம் எப்படி இருக்குது, டைரக்ட் வேல்யூவா இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா the difference in profit 2007 and 2008 இருக்கக்கூடிய ப்ராஃபிட் உடைய டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்கலாம். அதுக்கு 2007 நம்ம என்ன பண்ணா இந்த மாதிரி மிட்ல இருக்குது.
பாதியில் இருக்குது அப்படின்னா அதோடைய வேல்யூ வந்து 35. ஓகேவா? அது எவ்வளோ பக்கத்தில் இருந்தாலும் சரி, இல்லை எவ்வளோ தூரமாக இருந்தாலும் சரி 35 தான் எடுத்துக்கணும். அன்லஸ் அண்ட் அன்டில் நமக்கு எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா இந்த மாதிரி ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இந்த மாதிரி லைன் கொடுத்துருந்தாங்கன்னா மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர அது 32வா இல்லை 33யா, இந்த இடத்துல இருந்துச்சுன்னா 34, இந்த இடம் தான் 35, அந்த மாதிரிலாம் நமக்கு இருக்கும். அந்த மாதிரி இருக்கா நம்ம பார்க்கணும். இப்போ இதோட டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 35 எக்ஸ்பெண்டிச்சர், 40 இன்கம், பேலன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னா 5 இருக்குது. இங்கே வந்து 2008 பாருங்க, இங்கே 50, இங்கே 60, பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது 10 இருக்குது. இப்போ ரெண்டத்தோட டிஃபரன்ஸ் எவ்வளோ 5. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஆன்சர் வந்து மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா, in how many years was the expenditure of the company is more than the average of the expenditure of the given year. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு கம்பெனியுடைய எக்ஸ்பெண்டிச்சர், ஓகேவா, அது ஆவரேஜ் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் தி கிவன் இயர்ஸ்னா இந்த எல்லா இயர்ஸும் அர்த்தம். அதாவது 2005, 2006 இந்த எல்லா இயருடைய எக்ஸ்பெண்டிச்சரோட ஆவரேஜை விட எந்த கம்பெனியுடைய எக்ஸ்பெண்டிச்சர் ஜாஸ்தியா இருக்குது அப்படின்றத கேட்கறாங்க. அண்ட் எத்தனை வருஷத்துக்கு கிரேட்டரா இருக்குன்னு கேட்கறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் தி இயர்ஸ், ஆல் தி இயர்ஸ் உடைய எக்ஸ்பெண்டிச்சருடைய ஆவரேஜ் வந்து நம்ம பார்க்கணும். இது வந்து நமக்கு 25 plus 40 65, 65 plus ஒரு 40 நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஒரு 105 plus ஒரு 50 155, 155 plus ஒரு 55 நம்மளுக்கு என்ன வரும் 210. ஓகே, இந்த 210 வந்து என்ன அப்படின்றது பார்க்குறோம். இந்த 210 உடையது எத்தனை மாசத்தோடது 5 months. இப்போ இது டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆவரேஜ் கேட்குறாங்கன்னா எவ்வளோ 42. ஓகே, இந்த 42 விட எத்தனை கம்பெனிக்கு ஜாஸ்தியா இருக்குதுன்னு பாருங்க. 42 விட எங்கே ஜாஸ்தியா இருக்கு? எஸ், 2008 and 2009 இது ரெண்டுத்துக்கும் தான். அப்போ ஆன்சர் என்னது? ஆன்சர் 2. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம எப்படி பண்றது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பர்சன்டேஜ் இன்க்ரீசஸ் இன் தி இன்கம் ஆஃப் அ கம்பெனி ஃப்ரம் 2007 to 2008. ஓகே, இந்த இன்கம் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு 2007ல இருந்து 2008க்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அந்த பர்சன்டேஜ் நம்ம கன்வெர்ட் பண்ணி சொல்லணும். இப்போ இன்கம் வந்து எவ்வளவு இருக்குது 45 இருக்குது. இந்த 45ல இருந்து தான் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குது 2008க்கு ஒரு 60 அப்படின்னா 15 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 15 இன்க்ரீஸ் ஆயிருக்கா? அப்ப பர்சன்டேஜ் ஃபிராக்ஷன் வேல்யூ என்ன 1/3. 1/3 உடைய பர்சன்டேஜ் வேல்யூ என்னது 33.33%. ஓகே, சோ ஆன்சர் வந்து என்னது சி. இந்த மாதிரி தான் நமக்கு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் क्वेश्चन இருக்கும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन, நெக்ஸ்ட் டைப் என்னன்னா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டைப் வந்து டிஃபரன்சஸ் பேஸ்டு டைப். ஓகே, இதில் என்ன அப்படின்னா the டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் மேல் எம்ப்ளாயிஸை கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஃபீமேல் எம்ப்ளாயி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இந்த 950 minus 750 அந்த மாதிரி நம்ம போடணும். இதுதான் வந்து டிஃபரன்ஸ் பேஸ்டு மாடல். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, the number of female employees working in OBC, ஓகேவா, and PNB together is approximately how much % less than the total number of employees working in PNB. ஓகே, ஸோ இப்போ இதனுடைய டிஃபரன்ஸ் வந்து எவ்வளோ 990 minus 495 அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு என்ன வரும் அப்படின்னா 5 வரும். ஸோ 8 பேலன்ஸ் இருக்கும். இங்கே 1 கொடுத்தோம்னா 18 minus 9 வந்து நமக்கு எவ்வளோ இருக்கும் 9. ஸோ 8/4 வந்து 8 minus 4 வந்து 495 இல்லையா? ஸோ 495 தான் எதோடது நம்மளுக்கு OBC உடைய ஃபீமேல். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா PNB உடைய டிஃபரன்ஸ் வந்து எவ்வளோ 1240 minus 558. ஓகேவா? PNB உடைய என்ன அப்படின்னு பார்க்குறப்போ இந்த சைடு கேன்சல் பண்ணுறப்ப 2 வரும். பேலன்ஸ் வந்து இங்கே வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு கைஸ் இது வந்து இப்போ இதுவாக எரேஸ் ஆகிடும். அதனால நான் இந்த இடத்துல நோட் பண்ணிட்டே நான் வந்து அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ 258 8ல் வந்து போணுச்சு அப்படின்னா 2 3 டைம்ஸ் இருக்கும். ஸோ 8 அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா 11லேருந்து இது போணுச்சு 5 போணுச்சு அப்படின்னா 6. ஸோ 6 8 2. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டோட்டலாக நம்ம வந்து எடுத்துக்கணும். அப்போ 495 into 682 வேல்யூ என்னது 7117. இப்போ இந்த 1177 வந்து எதோட பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ லெஸ் தானு கேட்குறாங்க? பிஎன்பியில் வந்து எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க 1240. இப்போ 1240னா எவ்வளோ லெஸ் தானா இருக்காங்க நம்மளுக்கு 63 லெஸ் தானா இருக்காங்க. இப்போ இந்த 63 டிவைடட் பை 1177 இன்டூ எவ்வளோ நம்மளுக்கு வேணும் அப்படின்னா 1240. ஏன்னா PNB உடைய டோட்டல் தானே இங்கே எழுதுறேன். 63 டிவைடட் பை PNB உடைய டோட்டல் 1240 into 100. இப்போ நம்ம இந்த மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா இது எவ்வளோ கம்மியாக இருக்குது, ஒரு பாதி கம்மியாக இருக்குதா 124 டிவைடட் பை இதோட பாதி என்னப்பா 62. ஸோ இதோட பாதி தான் அதில் இருக்குது. அப்போ என்ன ஆன்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்மளுக்கு? இதோட பாதினா நம்மளுக்கு 50%. ஆனால் நம்மளுக்கு என்ன இருக்குது பக்கத்தில் 0 இருக்குது. அப்போ 0 இருந்துச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அப்போ 0 இருந்துச்சு, அதாவது 10 இருந்துச்சுன்னா 10ல் பாதி என்னது 5. அதாவது ஒன்றுமே இல்லை கைஸ், இது 1 வரும், இங்கே 2 வரும். அப்ராக்சிமேட்டாக தான் நான் எழுதுறேன். இங்கே அப்ராக்சிமேட்டாக தானே கேட்குறாங்க. ஸோ 1 2 அப்போ 2வும் 10ம் கேன்சல் ஆனிச்சுன்னா 5. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து ஆன்சர். 5% தான் ஆன்சர். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? எஸ், 5% தான் ஆன்சர். ஆன்சர் வந்து நம்மளுக்கு சி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இஃப் தி ஆவரேஜ் நம்பர் ஆஃப் தி ஃபீமேல்ஸ் ஒர்க்கிங் இன் ஆல் பேங்க்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆல் பேங்க்ல என்ன எவ்வளோ ஃபீமேல் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டிவைடட் பை 5 வந்து போடணும். 5 வந்து போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆவரேஜ் வந்து கிடைச்சிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கன்றத பாருங்க. வாட் இஸ் தி ரேஷியோ ஆஃப் தி நம்பர் ஆஃப் மேல் எம்ப்ளாயிஸ் ஹூ ஆர் ஒர்க்கிங் இன் SBI அண்ட் BOI டுகெதர் டு தி நம்பர் ஆஃப் ஃபீமேல் எம்ப்ளாயிஸ் ஹூ ஆர் ஒர்க்கிங் இன் தி சேம் பேங்க். ஓகேவா? SBI அண்ட் BOIல எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க டோட்டலாக நம்மளுக்கு ஒரு 920 ஒர்க் பண்ணுறாங்களா? எஸ், 920 ஒர்க் பண்ணுறாங்க. அதே இதில் ஃபீமேல் எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்கன்றத பாருங்க. எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க 80. இந்த சைடு ஒரு 1 6 380. எஸ், 380 ப்ளஸ் எவ்வளோ அப்படின்னா 25 5
25. ஓகே, ஸோ நமக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 905. ஓகே, 905. இப்போ நம்மளுக்கு எந்த டேபிள் கேன்சல் ஆகும்னா நம்மளுக்கு 5 டேபிள் கேன்சல் ஆகுமா? அப்போ 1 4 வந்து 8 அப்புறம் 4. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல பார்த்தோம்னா 181. ஆன்சர் வந்து வந்திருக்கா? எஸ், சி ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க? The total number of employees who are working in Bank of Maharashtra is 80% of the total number of employees who are working in BOB. அதாவது BOB ல எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா 180 ஒர்க் பண்ணிருக்காங்க. இது 100%னா இதுல 80% தான் எங்க ஒர்க் பண்றாங்கன்னா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரால ஒர்க் பண்றாங்க. அப்ப இது என்ன 5:4. 5 கேன்சல் அவுட் பண்ணா 013 சாரி 016 வரும். அப்ப ஆன்சர் வந்து பார்க்கலாமா? 4 2 64 அதுக்கப்புறம் 4 வந்து 8. ஸோ 864ன்றது தான் இவ்வளோ நம்பர்ஸ் தான் எதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவில் 648 மேல்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ ஃபீமேல் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 648 டோட்டல் நம்பர்லேருந்து நம்ம கேன்சல் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா ஆன்சர் வந்து 116 வரும் இல்லையா? எஸ் 216 வரும். இப்போ இந்த 216ன்றது டோட்டல் வேல்யூல எவ்வளோ பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. ஓகேவா? எவ்வளோ எம்ப்ளாயீஸ் ஃபீமேல் எம்ப்ளாயீஸ் எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க. அப்போ இந்த 216 தானே ஃபீமேல், டோட்டல் வேல்யூ வந்து எவ்வளோ? இந்த 864. இப்போ இது எந்த டேபிளில் கேன்சல் அவுட் ஆகும்? 6 டேபிள் கேன்சல் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? எஸ், இங்க வந்து 3 டைம்ஸ், இங்க வந்து 6 டைம்ஸ், இங்க வந்து 1 4 4. அகைன் இது என்ன டேபிள்ல போகும்? 12 டேபிள்ஸ்ல போகும். இது 12 டைம்ஸ், இது வந்து 3 டைம்ஸ். ஸோ இங்க கேன்சல் அவுட் பண்றப்போ 3. அப்போ 1/3 உடைய ஃபிராக்ஷன் வேல்யூ என்னது நம்மளுக்கு? ஒரு சாரி இந்த இடத்துல 3 போகும். ஆமா, இந்த இடத்துல 12. ஸோ 3 டிவைடட் பை 12 நம்மளுக்கு என்ன வரும்னா 4 வரும், 3 வராது. ஓகேவா? ஸோ 1/4 உடைய ஃபிராக்ஷன் வேல்யூ என்னது நம்மளுக்கு? 25%. அப்போ ஆன்சர் வந்து என்னது? டி. ஓகேவா? டி அண்ட் பத்தரமா? எஸ், ஆன்சர் வந்து டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்க. 30% of the female employees who are working in SBI or post graduate, find the number of female employees who are working in SBI or not post graduate அப்படின்னு கேட்கறாங்க. அப்படின்னா 70% of the female employees தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி நம்ம பார்த்திருந்தோம் SBIல வந்து எவ்வளவு மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா 480 மெம்பர்ஸ் இருக்காங்க. நான் வந்து என்ன பண்ணுவேன்னா இது ஃபர்ஸ்ட் எல்லாத்தையுமே வந்து ஆன்சர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண மாட்டேன். நான் இந்த மாதிரி தான் போவேன். ஏன்னா நான் கண்டுபிடிக்க ஆன்சர் வந்து ஓகே SBI கேக்குறாங்களா அப்ப நான் 418 மார்க் பண்ணிப்பேன். BOI னு கேக்குறாங்க அப்ப நான் மார்க் பண்ணிப்பேன். அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? சோ இது பண்றப்போ 480. சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா இப்போ இந்த क्वेश्चनல வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் எக்ஸாம்ல நிறைய வேல்யூஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாம போகும். அப்ப அந்த இடத்துல எனக்கு டைம் வேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். எஸ்பெஷலி ஃபார் தி கிளர்க் பிரிலிம்ஸ்ல உங்களுக்கு அந்த மாதிரி क्वेश्चंस நிறைய இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த 480ன்றது என்ன சொல்றாங்க அப்படின்னா 100%. இதுல 30% வந்து போஸ்ட் கிராஜுவேட். அப்போ 70% தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 70 னா 7/10. அப்போ 00 கேன்சல் ஆகும். இதோட வேல்யூ வந்து கடைசியா பார்த்தோம்னா 6. அப்போ 6 ன்னு ஏதாவது எண்டா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஃபர்ஸ்ட் பார்ப்பேன். ஓகேவா? எஸ் 6 ன்னு சொல்லிட்டு இந்த ஒரு क्वेश्चन மட்டும் தான் இருக்குது. அப்போ நான் டைரக்டா ஆன்சர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணாம டைரக்டா என்ன பண்ணிடுவேன்? B ன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிடுவேன். ஆன்சர் வந்து B. சோ இப்போ வந்து நம்ம ஒரு 3 டைப்ஸ் பார்த்தாச்சு. என்னென்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா டைரக்ட் வேல்யூஸ், டிஃபரன்சஸ் அண்ட் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம பார்த்தாச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன மாடல் பார்க்க போறோம்? ஆவரேஜ் பார்க்கலாம். இப்போ ஆவரேஜ் என்ன அப்படின்னா ஆவரேஜ் நம்பர் ஆஃப் தி பர்சன்ஸ் ஹூ பர்ச்சேஸ்ட் அனலாக் அண்ட் டிஜிட்டல் கிளாக் வந்து கொடுத்துருக்காங்க ப்ளூ கலர். அண்ட் நம்பர் ஆஃப் த பர்சன்ஸ் ஹூ பர்ச்சேஸ்ட் அனலாக். ஸோ இது வரைக்குமே என்ன பண்ணல அப்படின்னா வேல்யூ தனியாக எடுத்து நான் பண்ணல. பட் இந்த ஆவரேஜ் சமுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? கண்டிப்பாக நம்ம வேல்யூ தனியாக எடுத்து தான் ஆகணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம நோட் பண்ணலாமா? என்ன அப்படின்னா ஆவரேஜ் வந்து அப்படின்னா நம்ம ஆட் பண்ணணும் இல்லையா? ஸோ ஜான்வரி, ஃபெப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே அதில் டோட்டல் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க. அண்ட் அனலாக் வாட்ச் எவ்வளோ, அண்ட் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? டிஜிட்டல் வாட்ச். ஓகே, இதில் வந்து பார்க்குறப்போ டோட்டல் வந்து ஆவரேஜ் 600. அப்போ டோட்டல் வந்து 1200. ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் நான் டோட்டல் எழுதிடுறேன். இதில் வந்து பார்த்தோம்னா 440 அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா 880 வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே 520 ப்ளஸ் ஒரு 520 1040 வரும். அண்ட் ஏப்ரலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 420 அப்படின்னா ஒரு 840 வரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்க 2 இதுக்கும் நடுவில் இருக்குது. ஓகேவா? 2 இதுக்கும் நம்மளுக்கு நடுவில் வந்து மார்க் பண்ணிருக்காங்க. அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் 1 அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னா இது 2 டைம்ஸ் இருக்குது. 740 வரும். அப்போ 740லேருந்து ஒரு 10 தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ 750. ஓகேவா? 750 உடைய வேல்யூ வந்து நம்மளுக்கு என்னது? நம்மளுக்கு 1500 இல்லையா? ஸோ 1500. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம்? இது எல்லாத்தையும் இதோட மைனஸ் பண்ணணும். ஓகே, இப்போ 450 மைனஸ் பண்ணுங்க. அனலாக் வாட்ச் வந்து எவ்வளோ? 450. இப்போ இதோட 450 நம்ம மைனஸ் பண்ணோம். நம்மளுக்கு வேல்யூ என்ன வரும்? 715 வரும். அண்ட் இது வந்து எவ்வளோ நம்மளுக்கு? 540. இப்போ 540 வந்து அனலாக் வாட்ச் அப்படின்னா நம்மளுக்கு பேலன்ஸ் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா 340 வரும். ஓகே, 340. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா மார்ச்சோட வந்து 480. ஸோ மார்ச்சோட 480 அப்படின்னா இங்க வந்து நம்மளுக்கு என்ன வரும்னா 560 வரும் இல்லையா? நெக்ஸ்ட் வந்து இங்க வந்து ஏப்ரல் வந்து நம்மளுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 360 கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 360 நம்மளுக்கு ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா நம்மளுக்கு 81 480 வரும். எஸ் 480 வரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 780 கொடுத்துருக்காங்க. 780 வந்து அனலாக் வாட்ச். அப்போ நம்மளுக்கு டிஜிட்டல் வாட்ச் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா 720 வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பிஃபோர் ஹேண்டாக நம்ம எழுதி வச்சிடணும். எழுதி வச்சுட்டு இப்போ வந்து பார்க்கலாமா இது எப்படி பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? இஃப் தி ரேஷியோ ஆஃப் தி நம்பர் ஆஃப் த பர்சன் ஹூ பர்ச்சேஸ்ட் அனலாக் டிஜிட்டல் வாட்ச் இன் மே அண்ட் ஜூன். ஜூனோட நம்மளுக்கு கொடுக்கலாம். அப்போ மேயோட இது வந்து 9 பார்ட்ஸ். அப்போ 9 பார்ட்ஸ் வந்து மே இங்கே எவ்வளோ இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு டிஜிட்டல் வாட்ச் 720. ஸோ 720 வந்து 9 பார்ட்ஸ் அப்படின்னா அப்போ 5 பார்ட்ஸ் வந்து நம்மளுக்கு எவ்வளோ வரும்னா 400 வரும். ஏன்னா நம்மளுக்கு 80 ஸோ 400 வரும்.
அண்ட் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் தி பர்சன்ஸ் ஹூ பர்ச்சேஸ் அனலாக் அண்ட் டிஜிட்டல் வாட்ச், அதாவது ஆவரேஜ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 525 நம்மளுக்கு டோட்டல் வேல்யூ ஆவரேஜ். அப்போ டோட்டல் வேல்யூ என்னது 1050. இப்போ அனலாக் வாட்ச் நம்ம கண்டுபிடிச்சிருக்காங்க எவ்வளோ கண்டுபிடிக்கும். இப்போ இந்த 400 மைனஸ் பண்ணா நமக்கு ஆன்சர் என்ன வரும் 640 வரும். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கான வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட் சம் வந்து பார்க்கலாம். இது நம்பர் ஆஃப் த பர்சன்ஸ் ஹூ பர்ச்சேஸ் தி டிஜிட்டல் கிளாக் இன் February is what percent of the number of the persons who purchased analog watch in March and April together. இப்போ ஃபெப்ரவரியில் அவங்க டிஜிட்டல் வாட்ச் வந்து எவ்வளோ வந்து இது பண்ணியிருக்காங்கன்னா 340 வந்து வாங்கியிருக்காங்க இல்லையா. அண்ட் நம்ம வந்து அனலாக் வாட்ச் வந்து எவ்வளோ வந்து பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ பர்சன்ஸ் வாங்கியிருக்காங்க அனலாக் வாட்ச் மார்ச் அண்ட் ஏப்ரல் பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து 840 வாங்கியிருக்காங்க. இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் தான் கேட்கறாங்களே தவிர மோர் ஆர் லெஸ் கேட்கலாம். அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் டோட்டல் வேல்யூ கீழே டோட்டல் வேல்யூ அது ரெண்டையும் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கிறோம். ஓகே, இப்போ வந்து இது எத்தனாவது டேபிளில் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சாரி கைஸ், இங்கே வந்து டிஜிட்டல் வாட்ச் ஃபெப்ரவரியில் டிஜிட்டல் வாட்ச் வந்து நம்மளுக்கு எவ்வளோ அப்படின்னா கரெக்டாக தான் போட்டுக்கோம். ஃபெப்ரவரி வந்து டிஜிட்டல் வாட்ச் வந்து 340 அண்ட் அனலாக் வாட்ச் வந்து மார்ச் அண்ட் ஏப்ரலில் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா 840 கரெக்டாக தான் இருக்குது, 840 தான் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இதை பார்க்கலாம். 17 இங்கே கீழே வந்து நம்மளுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா 42. ஸோ அகைன் வந்து நம்மளுக்கு என்ன டேபிளில் வரும், ஒரு நியர்பை டேபிளாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 கிட்ட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சாரி கைஸ், இந்த இடத்துல நமக்கு ஃபெப்ரவரி வந்து 880 வராது, 960 வரும். பிகாஸ் 480 960 வரும். அப்புறம் நமக்கு ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா 420 வரும். அதான் என்ன ஆன்சர் வரலைன்னு பார்த்தேன். ஓகே, இப்போ வந்து நமக்கு டிஜிட்டல் வாட்ச் வந்து எவ்வளோ அப்படின்னா 420 இல்லையா. அண்ட் அனலாக் வாட்ச் வந்து எவ்வளோ ரெண்டுத்தையும் சேர்த்து நம்மளுக்கு 840. ஸோ இப்போ இது என்னதுன்னா 50% வந்து நம்மளுக்கு ஜாஸ்தியாக இருக்குதா. ஐ மீன் கீழே வந்து இங்கே 1 இது 2 டைம்ஸ். அப்போ இது வந்து நம்ம கேன்சல் பண்ணுறப்ப நம்மளுக்கு 50% ஒரு ஆன்சர். ஓகே, ஸோ ஆன்சர் வந்து நம்மளுக்கு டி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா in January, the ratio of the number of males to females who purchase the analog and digital watch வந்து 2:1, 1:8:3. ஓகே, ஸோ இது என்ன ரேஷியோ அப்படின்னா அனலாக் வாட்சோடைய மேல் அண்ட் ஃபீமேல் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இது டிஜிட்டல் வாட்சோடைய மேல் அண்ட் ஃபீமேல் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா the ratio of the number of females who purchased digital and analog watch வந்து கேட்குறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஜான்வரியுடைய மேல் அண்ட் ஃபீமேலுடைய ரேஷியோ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஜான்வரியில் 450 3 பார்ட்ஸ் 450னா அப்போ 2 பார்ட்ஸ் எவ்வளோன்றதை பார்க்கணும் இல்லையா. 2 பார்ட்ஸ் வந்து 300, 1 பார்ட் வந்து 150. அது நம்மளுக்கு தெரிஞ்சா போதும். நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டிஜிட்டல் வாட்ச் வந்து 15 பார்ட்ஸ் வந்து 170 அப்படின்னா நம்மளுக்கு 7 பார்ட்ஸ் என்னன்னு தெரிஞ்சா போதும். ஓகேவா, 7 பார்ட்ஸுடைய வேல்யூ என்னது, இது வந்து 15. ஸோ இது வந்து என்ன வரும் அப்படின்னா நம்மளுக்கு 5 டைம்ஸ், ஸோ 350. நம்மளுக்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா 3:7. ஓகேவா, இங்கே நல்லா பாருங்க. சம்டைம்ஸ் இங்கே உங்களுக்கு 3:7 வேல்யூ இல்லை அப்படின்றனால நீங்கள் கொஞ்சம் சுதாரிப்பீங்க. 7:3 இருக்கேன்னு சொல்லி பார்ப்பீங்க. இதே 3:7 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 3:7 போட்டிருப்பீங்க இல்லையா. இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்க நம்ம கண்டுபிடிச்ச ஆர்டர் என்னன்னா அனலாக் வாட்ச் டிஜிட்டல் வாட்ச். ஆனால் இவங்க கேட்டிருக்க ஆர்டர் என்னது டிஜிட்டல் வாட்ச் அனலாக் வாட்ச்னு கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு ஆன்சர் என்னதுன்னா ஏ. ஓகே, ஸோ நம்ம மாற்றணும். இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 25% of the analog watches and digital watches together are unsold in April, in which 185 clocks are analog watch, and then find the number of the digital clock manufactured. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு பர்ச்சேஸ்ட் அமௌண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது பர்ச்சேஸ்ட் அப்படின்னா சோல்ட் அமௌண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இப்போ ஏப்ரலில் வந்து எவ்வளோ சோல்ட் பண்ணியிருக்காங்க 840. இந்த 840ன்றது 75%. அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய என்ன சொல்றது நம்ம இருக்கக்கூடிய 25% வந்து நம்ம எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ இது வந்து 3 பார்ட்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு 1 பார்ட் வந்து எவ்வளோ நம்மளுக்கு ஆன்சர் வந்து 280. ஓகே, இந்த 280ல நம்மளுக்கு 185ன்றது அனலாக் வாட்ச்னா அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா 75 சாரி 95. இந்த இதில் 95 இருக்கும் இல்லையா. இப்போ இந்த 95 நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அனலாக் வாட்ச் டிஜிட்டல் வாட்ச் அன்சோல்டு ப்ளஸ் டிஜிட்டல் வாட்ச் சோல்டு ரெண்டுத்தையும் சேர்த்தோம்னா நமக்கு ஆன்சர் வரும். இப்போ இந்த 480 + 95 வந்து ஆன்சர் என்ன வரும் நம்மளுக்கு 575 வரும். ஆன்சர் வந்து சி. ஓகே, ஆன்சர் வந்து நம்மளுக்கு சி 9க்கு. எஸ், ஆன்சர் வந்து சி. நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம் 10th கொஸ்டின் என்ன அப்படின்னா the average number of the person who purchased a digital watch in April and February together. ஸோ ஏப்ரல் அண்ட் ஃபெப்ரவரி டுகெதர் எவ்வளோ டிஜிட்டல் வாட்ச் நம்மளுக்கு 420, 480, அப்போ 900 உடைய ஆவரேஜ் எவ்வளோ நம்மளுக்கு 470. திஸ் ஹவு மச் லெஸ் தென் கேட்குறாங்க. லெஸ் தென் ஹவு மச்னு கேட்குறாங்க. ஹவு மச் பர்சன்டேஜ் கேட்கலாம். ஓகேவா, how much less than the average number of the analog watch sold in March and May. இப்போ மார்ச் அண்ட் மே உடைய ஆவரேஜ் எவ்வளோ அனலாக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் வந்து நம்மளுக்கு 1260. இதோடைய ஆவரேஜ் வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா 630. ஸோ இந்த 630 அப்படின்றது நம்மளுக்கு எவ்வளோ வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 180 கம்மியாக இருக்குது. சாரி, இதுதான் வந்து டிஜிட்டல், இது அனலாக். ஸோ 180 கம்மியாக இருக்குது. ஓகே, ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா பி. ஓகே, 10th ஆன்சர் வந்து நம்மளுக்கு பி. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஆவரேஜ் சம் வந்து அப்ரோச் பண்ணணும். மீதி சம்லாம் வந்து நான் அப்படியே போட்டிருந்தேன், பட் ஆவரேஜ் வந்து அந்த மாதிரி கிடையாது, நம்ம டிரைவ் பண்ணி தான் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் மாடல் என்ன அப்படின்னா ஸோ இந்த மாடல் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பாரும் கொடுத்துட்டு அண்ட் நம்மளுக்கு டேபிளும் கொடுத்துருப்பாங்க. ரெண்டு திங்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கும். ஓகேவா, ஸோ பார் அண்ட் டேபிள் இந்த மாதிரி ரெண்டு நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இதில் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன ஒரு மெயின்ஸ் கொஸ்டின், பட் இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணணுன்ற நான் உங்களுக்கு ஐடியா சொல்கிறேன். பட் சம் நான் வந்து எடுத்துகிட்டு போகல. ஓகே, என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா
டார்க் சாக்லேட் இதுதான் நோட். இந்த மாதிரி நோட் சம் இருக்குதா, இதுல வந்து நம்ம இப்போ எத்தனை டைப் பார்க்க போறோம்னா 3 டைப் இதிலே பார்க்க போறோம். நோட், பார் அண்ட் டேபிள் அண்ட் ரேஷியோ இது எல்லாமே சேர்த்து இதிலே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மெயின்ஸ் கொஸ்டின். இது எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின் பண்ணி ஓகேவா. கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் சாக்லேட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஒன்று ஒயிட், இன்னொன்று டார்க். ஓகே 5 months வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க, ஒயிட் அண்ட் டார்க்குக்கான ரேஷியோ வந்து இந்த டேபிளில் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 350 ஏப்ரலில் சோல் பண்ண டார்க் சாக்லேட், ஏப்ரலில் மேனுஃபேக்சர் பண்ண டார்க் சாக்லேட். அப்போ 7 parts 350 அப்படின்னா அப்போ 3 parts எவ்வளோ 150. அப்போ டோட்டலாக எவ்வளோ சாக்லேட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 500. அப்போ ஏப்ரல் வந்து நம்மளுக்கு வேல்யூ என்னது 500. 6 parts 500 அப்படின்னா அதாவது 16%, 16.66% நமக்கு 500 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட் என்னன்றது நம்ம கண்டுபிடிக்கணும். நல்லா பாருங்க, இது எல்லாத்தையும் சேர்த்தா தான் நமக்கு 100% கிடைக்கும். ஓகேவா, இது எல்லாத்தோட வேல்யூ சேர்த்தா தான் நமக்கு 100%. இப்போ நம்ம இதுல இருந்து என்ன பண்ணா ஏப்ரல் வந்து நமக்கு எவ்வளோ 16%, ஸோ வந்து நான் 500 போட்டேன். அப்போ 15% எவ்வளோ அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணணும். 16.66% நம்மளுக்கு 500 இல்லையா. இந்த 16.66% உடைய ஃபிராக்ஷன் வேல்யூ என்னது 1/6. இந்த 6ன்றது என்னதுன்னா 100%. இந்த 1 பார்ட் தான் என்னது ஏப்ரல், அதாவது 16.66%. இப்போ 1 பார்ட்ன்றது நம்மளுக்கு 500 அப்படின்னா அப்போ 6 பார்ட் நம்மளுக்கு எவ்வளோ அப்படின்னா 3000. அப்போ இது டோட்டல் வேல்யூ எவ்வளோ 3000. இப்போ 3000ல 33% எவ்வளோ வரும் 1/3. 1/3 உடைய ஃபிராக்ஷன் வேல்யூ நம்மளுக்கு என்னது 1000 இல்லையா. எஸ் 3000 டிவைடட் பை 3 நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா 1000 வரும். ஓகே ஸோ கரெக்டாக பார்த்துடலாமா. எஸ் 1000 தான், அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஓகே இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல நான் டிரைவ் பண்ணுறேன், இங்கே நான் எழுதிக்கிறேன், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஓகே ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா 1000 சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க 10% 300 வரும். அதுக்கப்புறம் 25% 3000 டிவைடட் பை 4 நம்மளுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 750 நம்மளுக்கு வரும். எஸ் 750 வரும். 3000 டிவைடட் பை 4 7 times 750 தான் வரும். கரெக்ட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன ஏப்ரல் வந்து எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் 500 கண்டுபிடிச்சிருக்கோம். அண்ட் 15% வந்து எவ்வளோ 450 வரும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்மளுக்கு என்னன்னா 3000. இப்போ இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ரேஷியோ கண்டுபிடிக்கணும். இதுல வந்து பார்த்தோம்னா 20 பார்ட்ஸ் வந்து நம்மளுக்கு 1000 அப்படின்னா அப்போ 1 பார்ட் எவ்வளோ 50. அப்போ 550 இங்கே 450. ஸோ இந்த மாதிரி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டிரைவ் பண்ணிடலாம். ஸோ டிரைவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஸ்டின் வந்து ப்ரொசீட் பண்ணுங்க. அண்ட் கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணுறது ஈஸி. அண்ட் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கொஸ்டின் சால்வ் பண்ணி என்ன ஆன்சர்ன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஓகே ஸோ இந்த மாடல் கொஸ்டின் வந்து நம்மளுக்கு மெயின்ஸ்ல வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எப்படி சால்வ் பண்ணணும், இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணுன்றத மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். இட் இஸ் நத்திங் பட் இந்த 14 இருக்குதுல்ல, இந்த ப்ளூ கலர் தான் என்னன்னா 50 rupees நோட் பண்டில். இந்த ரெட் கலர் வந்து நம்மளுக்கு 20 rupees நோட் பண்டில். இப்போ இந்த ரெட் கலர் வந்து இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ரெட் கலர் 15 எடுக்கக்கூடாது. ஓகேவா, இதுவுமே டிஃபரன்ஸ் பேஸ் பண்ணதான். டிஃபரன்ஸ் வந்து நம்மளுக்கு தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. ஆவரேஜ் கொடுத்துட்டு இந்த இடத்துல டோட்டல் நம்பர் கொடுப்பாங்க, ஏன்னா இந்த இடத்துல மேல் கொடுப்பாங்க. ஸோ டோட்டல் எம்ப்ளாயிஸ் அந்த மாதிரி இருக்கும். இதில் என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டத்தையும் சேர்த்தே கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி சம் தான். இப்போ 50 rupees நோட் என்னன்னா இந்த ப்ளூ கலர் வரைக்கும் தான், நம்மளுக்கு 20 வரைக்கும் தான். இது நம்மளுக்கு ஈஸி ஆயிடும். அப்போ நம்மளுக்கு ரெட் கலர் நோட் என்ன அப்படின்னா இந்த பார்ட் மட்டும் தான் நமக்கு ரெட் கலர் நோட். அப்போ என்ன பண்ணலாம், இது டோட்டல் பார்ட். டோட்டல் எவ்வளோ 50. 50லேருந்து 20 போனுச்சுன்னா 30 அப்படியும் நம்ம எடுத்துக்கலாம். இல்லை இந்த ரெண்டு பார்ட்னா அப்போ 10 தான் வரும், 20 தான் வரும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். எப்படினாலும் நம்ம எடுத்து ஆன்சர் வந்து டிரைவ் பண்ணலாம். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி சம் பார்த்தீங்க, பாராகிராஃப் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை இப்படி தான் சால்வ் பண்ணணும். ஓகே மிச்சபடி கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு சிமிலராக தான் இருக்கும். ஓகேவா, இதில் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் 6th கொஸ்டினில். எஸ் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் மாடல் பேலன்ஸ் இருக்கிறது நம்மளுக்கு ஹரிசாண்டல் பார் தான். ஹரிசாண்டல் பார் வந்து ஃப்ரீ பிடிஎஃப்ல வந்து எனக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. ஸோ பெய்ட் பிடிஎஃப்ல இருந்துச்சு. அந்த மாடல் மட்டும் நான் எப்படி இருக்குதுன்றதை காட்டுறேன். ஓகே ஸோ இது எப்படி டிரைவ் பண்ணும் அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஹரிசாண்டல் இஸ் நத்திங் பட் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. ஓகேவா. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் கேக்ஸ் அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் குக்கீஸ் மேனுஃபேக்சர் ஆன் ஆல் டேட்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ கேக்குடைய டோட்டல் வந்து 28,000 அண்ட் குக்கீஸோட வந்து 22,400. ஓகே ஸோ இதில் நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதோடைய டோட்டல் வேல்யூ நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ப்ளூ கலர் என்னன்றதுனா நம்மளுக்கு குக்கீஸ் என்னன்னு பார்த்தலாமா. எஸ் ப்ளூ கலர் வந்து நம்மளுக்கு கேக். ஓகே ப்ளூ கலர் வந்து நம்மளுக்கு கேக். அப்போ எக்ஸோடைய வேல்யூ வந்து கேக். அப்போ கேக் வந்து எவ்வளோ 28,000. இப்போ 28,000 எத்தனை எக்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாமா. 9.5 11.5. ஸோ ரெண்டத்தையும் சேர்த்தோம் அப்படின்னா 20.5 20.5 அதோட வந்து ஒரு 13 33.5 33.5ஓட ஒரு 7.5 41 ஒரு 9 41 ஒரு 9 அப்படின்னு நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா 50. ஓகே ஸோ இப்போ 50. இப்போ இந்த 50x தான் நம்மளுக்கு என்ன அப்படின்னா 28,000. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். எக்ஸோட வேல்யூ என்ன 0 கேன்சல் ஆகும் 560. ஸோ எக்ஸோட வேல்யூ 560. இப்போ என்ன பண்ணணும்னா அந்த 560 into 9.5 560 into 11 560 into 30 அந்த மாதிரி நம்ம டிரைவ் பண்ணி ஆன்சர் வந்து நம்ம கொண்டு வரணும். ஸோ இதுதான் வந்து ஹரிசாண்டலுக்கான மெத்தட். இதுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின் இங்கே இது பெய்டு பிடிஎஃப். ஸோ இதனால குரூப்ல சர்க்குலேட் பண்ண முடியாது. ஜஸ்ட் உங்களுக்கு எப்படி இருக்கும் காட்டுறதுக்காக ஐடியாக்காக தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அண்ட் இதோட ஃபியூச்சர் ஏதாச்சும் நான் மார்க் டெஸ்ட் அண்ட் ஏதாச்சும் நான் பார்த்தேன் அப்படின்னா அந்த கொஸ்டின் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ so patiently. So if you find this video helpful, please do leave your comment feedback in the comment section because நிறைய பேர் வந்து வீடியோ வாட்ச் பண்ணுறீங்க, லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க அண்ட் என்ன சொல்றது கமெண்ட்ஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு ரியலாவே உண்மையிலே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா என்னன்றது எனக்கு தெரியணும். பிகாஸ் ஐம் ஆல்சோ an aspirant who I'm putting a lot of effort in this. ஸோ அதுக்காக எனக்கு ஒரு சின்ன ரிவார்டா எஸ் வி லைக் திஸ் இந்த மாதிரி செஷன்ஸ் கொண்டு வாங்க அந்த மாதிரி ஏதாச்சும் போட்டிங்கன்னா ஓகே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரீச் ஆகுது அப்படின்னு சொல்லி நான் அசியூம் பண்ணிப்பேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ so patiently. Please do hit the like button and also share it with your friends, and if you haven't subscribed to our channel, please do subscribe it. Okay, thank you so much. Have a great day.